ஹலோ வியூவர்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு மாருதி ஆல்டோ கார். இந்த வண்டி கார் ஸ்டார்ட் ஆகலைங்கிறத கம்ப்ளைண்ட்டு. நாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே 2 பேர் இந்த வண்டியை அட்டன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியல. பார்த்தா கார் டேஷ்போர்டு, என்ஜின் பேலாம் நிறைய கட்டி நிறைய வேலை செஞ்சுட்டு போயிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். கார் ப்ராப்ளம்னா ஒரு கார் டயக்னோஸ்டிக் பர்சன்கிட்ட கொடுத்து கார் ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ண சொல்லுங்கள். இல்லாட்டி இப்போ 2 பேர் வந்துட்டு போனாங்களே, அதேமாதிரி அடுத்தடுத்து வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. உங்களுடைய ப்ராப்ளம் சிம்பிள் ப்ராப்ளமாக இருக்கும், அது மேஜர் ப்ராப்ளத்தை போய் முடிஞ்சிடும். அதனால் கார் டயக்னோஸ்டிக் பர்சன்கிட்ட கொடுத்து காரை டயக்னோஸ் பண்ண சொல்லுங்கள். கார் டயக்னோஸ்டிக் பர்சனாக யார் அப்படின்னா, யாருக்கு அந்த வண்டியில் என்னென்னலாம் கார் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. லைக் ஒரு காரில் கிட்டத்தட்ட 20-25 கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன கார் கம்ப்யூட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ECM engine control management, BCM body control management, and then ABS anti-lock braking system. அந்த மாதிரி நிறைய கண்ட்ரோல் மாடல்ஸ் இருக்குது. இம்மோபிலைசர் கண்ட்ரோல் மாடல், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அத்தனை கண்ட்ரோல் மாடல்ஸை பற்றின அவருக்கு ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது ஒன்று எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கணும். தென் கார் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸை ஸ்டடி பண்ண தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு அந்த கார் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் அவர்கிட்ட அவைலபிலிட்டியாக இருக்கணும். லைக் ஒவ்வொரு கண்ட்ரோல் மாடலும் அதோட என்னென்ன சென்சார்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அந்த டீட்டெயில்ஸ் முழுசாக தெரிஞ்சிருக்கணும். கார் ஸ்கேனிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கார் என்ஜின் அது எப்படி கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷன் ஆகுது, இன்டெப்த் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவரால் பின் பாயிண்ட் பண்ணி ப்ராப்ளத்தை டயக்னோஸ் பண்ண முடியும். இல்லாட்டி ஏற்கனவே 2 பேர் வந்துட்டு போன மாதிரி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு உங்களுக்கு காம்ப்ளெக்சிட்டி தான் கூடும். வாங்க, இந்த ஆல்டோ ஏன் ஸ்டார்ட் ஆகலைங்கிற காரணத்தை டயக்னோஸ் பண்ணும், பிறகு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். இந்த வண்டி ஆல்டோ K10 சீரியஸு. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்ன, வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறது. நாம் டயக்னோஸ் பண்ணதில் இது வண்டி இம்மோபிலைஸ் இஷ்யூ இருக்குது. இதை நேராக பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த லைட் எரியுது பாருங்கள், இதான் இம்மோபிலைஸ் லைட்டு. அந்த இம்மோபிலைஸ் லைட் பிளிங்க் ஆச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கீ இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கீ இந்த வண்டியோட ப்ரோக்ராம் ஆகலைன்னு அர்த்தம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரிங்களா? இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ண பாருங்கள், வண்டி கிராங்க் ஆகுது. சிம்பிளி வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை பாருங்கள். இதான் இந்த வண்டியில் உள்ள ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், இந்த லைட் பிளிங்க் ஆகிறது ஸ்டாப் ஆகணும். இந்த லைட் பிளிங்க் ஆகுது. இந்த லைட் இஸ் நத்திங் பட் இம்மோபிலைசர். அதாவது இந்த காரை யாரும் திருடிடக்கூடாதுன்றதுக்காக இந்த கீயை இந்த காரோட ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இப்போது இதுதான் ப்ராப்ளம். இந்த வண்டியில் ப்ரோக்ராம் டிசேபிள் ஆகிருக்கு. அதனால தான் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அதனால தான் கஸ்டமரை வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கிராங்க் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லி நம்ம கிட்ட கொண்டு வந்திருக்காரு. இப்போ நம்ம இதை ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ லெட் ஸ்டார்ட் ப்ரோக்ராமிங் ஆக்டிவிட்டீஸ். பாருங்கள், பிளிங்க் ஆகிட்டே இருக்கிறது. இப்போ பிளிங்க் ஆகாமல் நிற்கிறோம் பாருங்கள். சூப்பர், பாருங்கள் பிளிங்க் ஆகுது, நின்றுச்சு பாருங்கள். ஸோ ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம 2 கீ ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஒரு கீ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே காட்டுங்க. ஒரு கீ ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். இப்போ 2வது ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். எஸ், த இன்சர்ட் நெக்ஸ்ட் கீ. இப்போ இந்த கீ நான் 2வது கீ இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் பண்ணி டர்ன் பண்ணுறேன். பாருங்கள், இதுவும் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கீயும் நான் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த பிளிங்க் ஆக நிற்கும் பாருங்கள். பாருங்கள், கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. ஓகே, ஸோ இந்த கீயும் ப்ரோக்ராம் ஆகிடுச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சு 2 ப்ரோக்ராமும். இப்போ பாருங்கள், இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். இதில் வச்சு ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்களா? சூப்பர். ஸோ இந்த கீ ஒரு நிமிஷம், இந்த கீழே இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது இந்த கீழே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் ஆகிட்டு தான் பார்ப்போம். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்களா? ஃபினிஷ். 2 கீயும் இந்த வண்டிக்கு ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வண்டியில் கீ ப்ரோக்ராம் தான் டிசேபிள் ஆகிருக்கு. இது தெரியாமல் தான் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. இப்போ 2மே ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த ஒயரிங்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ எதுவுமே இல்லாமலே இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் இது வரைக்கும் சென்னை கார்டெக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா உங்களுக்கு சேனல் ப்ரொமோஷன் ஆஃபராக 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் தருவோம் கார் ஸ்கேனிங் போது. மேலும் சென்னை கார்டெக் சப்ஸ்கிரைபருக்கு நாங்கள் ஆன்லைன் சப்போர்ட்டும் தரோம். இந்த சென்ஸ் நீங்கள் எங்களுடைய கேரேஜுக்கு வர முடியாத அளவுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, அக்சஸ் பண்ண முடியாத இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு டெக்னிக்கல் சர்வீஸ் அசிஸ்ட் வேணும், இல்லை ஒரு கன்சல்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணினா நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் அசிஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.